டீலக்ஸ் ரூம் 4000 rupeesக்கு கிடைக்குதுன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னம்மா சொல்ற? அதுலயும் வந்து உங்களுக்கு 20% வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு ஆஃபர் வேற கொடுக்குறாங்க. வேற மாதிரி கள்ளிமல்லி வியூ பாயிண்ட் இருக்கு, பொன்முடி டேம் இருக்கு, பொன்முடி ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ், அட்வென்ச்சர் பார்க், இது எல்லாமே நியர்பை தான் இருக்கு. பால்கனிக்காகவே வந்து இங்க இருக்கு இந்த ரெசார்ட்ல தங்கலாம். நீங்க ரூம்ஸ்குள்ள இருந்து எங்க பார்த்தாலுமே அப்படியே உங்களுக்கு வியூ தான் தெரியும். ரெசார்ட்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி இண்டோர் கேம்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. கேரளாவோட ஸ்பெஷல் அந்த பழம்புரி பஜ்ஜி இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்காங்க. கேரளாவோட ஸ்பெஷல் எந்த அம்மே எனக்கு பிடிச்ச புட்டு, கடலைக்கறி. புட்டுக்கு காம்பினேஷன் கடலைக்கறி. இன்னைக்கு ஒரு புடி. ஆமா ஆயத்தோட அடைஞ்சிருச்சா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகிலாகனட் vlogs. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணார் தான் வந்திருக்கோம். மூணாரில் நான் எங்கே தங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசெரின் அப்படின்ற இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருக்கேன். இது பிராண்ட் நியூ ரெசார்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப கிராண்டான ரெசார்ட். நிறைய உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த ரெசார்ட்டில் இருக்குது. உள்ள என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னெல்லாம் இங்கேருந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெசார்ட்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இந்த ரெசார்ட் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ரூம்ஸ்லையுமே வியூ பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காலையில் நாங்கள் வந்து 5:30 மணிக்கு கிளம்பினோம். கிளம்பி இங்கே வந்து வரும்பொழுது ஒரு 4 மணி ஆயிடுச்சு. வந்து ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு தேஜா என்ன பண்ணானா, அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த குளிர்லையும் நேராக போய் ஸ்விம்மிங் பூலில் இறங்கிட்டா. அவரை போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் ரெசார்ட்டோட வெளி வியூ. இங்கே பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா அண்ட் மேலே ரூம்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அப்படியே இந்த வீடியோவில் வரப்போகுது. அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். லேசரின் ரெசார்ட்லேருந்து பக்கத்தில் நிறையவே வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. கள்ளிமல்லி வியூ பாயிண்ட் இருக்குது, பொன்முடி டேம் இருக்குது, பொன்முடி ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ், அட்வென்ச்சர் பார்க், இது எல்லாமே நியர்பை தான் இருக்கு. பக்கத்துலயே இருக்கு. உங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. சரி, இப்போ நம்ம தேஜாயை போய் பார்த்தலாம். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு போகிற வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே ஃபுல்லாக வந்து ஏலக்காய் மரங்கள் நிறைய, எங்கே பார்த்தாலும் ஒரே ஏலக்காய் வாசனையாக இருக்குது. நம்மளோட முக்கியமான இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட், சாப்பிட்ற இடம். நைட்டு நம்ம வந்து டின்னர் வந்து சாப்பிடுவோம். இங்கே எப்படி இருக்குது ஃபுட்டெல்லாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாருமே இப்போ இந்த ஹாலிடேக்கு எங்கே போகலாம், அதுவும் லீவ் வேற லாங்காக வருது, எங்கே போகலாம் அப்படின்னு தேடுவீங்க. மூணார் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ரூம்ஸ்குள்ளேருந்து எங்கே பார்த்தாலுமே அப்படியே உங்களுக்கு வியூ தான் தெரியும். அப்படியே நீங்க வந்து ஏதோ அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கீங்க, ஆனா வந்து ஒரு லக்ஸூரியஸான ரெசார்ட்ல இருக்கீங்க. எப்படி ஒரு சூப்பர் ரெசார்ட் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க. என்னடா பண்ணு ஆல்ரெடி குளிச்சு முடிச்சுட்டு சாரு ரெண்டாவது எந்திரிச்சிட்டாரு. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குட்டி பசங்க குளிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ரப்பர் டியூப் எல்லாம் இருக்கு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அது வந்து பெரியவங்களுக்கான இது. இங்கே வந்து 2 சேர் கூட போட்டிருக்காங்க. நம்ம வந்து ரிலாக்ஸா டீ இங்கே ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து கூட இப்படி உட்காரலாம். ஆக்சுவலாக நான் இப்போ டீ குடிக்கணும். நாங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி உங்களுக்கு இப்போ ஈவினிங்கில் இந்த வியூ எல்லாம் காமிச்சிடலாமே அப்படின்றதுனால ஈவினிங்கே எடுத்துட்டேன். நைட்டு வந்து டின்னர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் எப்படி இருக்குது, அதெல்லாம் அப்படியே பார்க்க போகிறீங்க. இங்க நிறைய வாழை மரம்லாம் இருக்கு, வாழைக்கண்ணு இருக்கு பாருங்களேன். போகும்பொழுது இந்த வாழைக்கொலையை அறுத்துட்டு போயிட வேண்டியதான். நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. வாழை இலைக்கு இங்க வந்து பஞ்சமே இல்லை. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான எல்லா வாழை இலையும் இங்க இருந்து தான் இவங்களுக்கு வந்து போகுது. இங்க பாருங்க எவ்வளவு வாழை மரங்கள் இருக்கு. அண்ட் கீழெல்லாம் கூட ரூம்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம ஸ்விம்மிங் பூல்ல இருந்து இறங்கி வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு 4 காட்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே செப்பரேட்டா தனித்தனியான வில்லா மாதிரி டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாருங்க பார்க்கு கூட இருக்குது. குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் அழகாக இந்த மாதிரி பார்க்கில் விளையாடலாம். அவன் வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கான். நான் போய் விளையாட போகிறேன், வாங்க பாருங்கள். என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? ஓகே, இது இந்த இடத்துல பாருங்கள். இப்படி நம்ம வந்து படிக்கட் கொடுத்துருக்காங்க. பார்க்குக்கு இறங்கி போய் விளையாடுற மாதிரி நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்களுக்கு வந்து மெத்துன்னு புல் தர மாதிரி இருக்குது. ஊஞ்சல்ல நான் உட்காரலாமா? யார் கேட்க போகிறா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், நாமளும் குழந்தை தானே, உட்காந்து விளையாடுவோம். ஐயா எவ்வளவு நாளாச்சு ஊஞ்சல்ல உட்காந்து. என்னடா இது, என்னம்மா இது? தேஜாய் வந்தானா அவங்க 2 பேரும் வந்து சறுக்கு மரத்து இந்த இது மாதிரி அது என்ன ஸ்கேட்டிங் அப்படி இப்படி விளையாடுவாங்களே, இப்போ அது பேர். ஸோ இந்த மாதிரி வந்து நானும் தேஜாயும் விளையாடுவோம். இங்கே வந்து குட்டி பசங்களுக்கான ஒரு குட்டி பார்க் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து கேம்ப் ஃபயர் போட போகிறாங்க. அதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. நைட்டு வந்து நம்ம கேம்ப் ஃபயர் போட்டு டான்ஸ் ஆடுறோம். ஸோ நம்ம ரெசார்ட்டுக்கு வெளியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெசார்ட்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த மாதிரி இண்டோர் கேம்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேபிள் டென்னிஸ் மாதிரி இப்படி விளையாடுற மாதிரி இருக்குது. கேரம் இருக்குது விளையாடுறதுக்கு.
அண்ட் அடுத்து என்ன கேம் இருக்குன்னா இங்கே பாருங்கள் செஸ் இருக்குது. ஒரு பெரிய டீமாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துல வந்து நல்லா உட்காந்து கேம்ஸு எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அது கூட இல்லை, அங்கே பாருங்கள் ஜிம்முக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டமே பட வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெட்மில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காலையில் வாக்கிங் போகலாம். எங்கள் வீட்டில் ட்ரெட்மில் இருக்குது, அதனால் நான் வந்து கண்டிப்பாக காலையில் வாக்கிங் போவேன். ஸோ இங்கே பாருங்கள் அடுத்து தேஜாய் வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த 2 ஜிம் மிஷின் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா தம்பிள்ஸ் கூட வச்சுருக்காங்க. இது வந்து 1 kg 2 kgன்னு எனக்கு தெரியல. 2 kg 2.5 kg போட்டிருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து 1 kg இருக்குது, அதில் நான் வந்து பண்ணுவேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு குறைவே இல்லை இந்த ரிசார்ட்டில். அப்படியே நம்ம இங்கேருந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இப்படி வேடிக்கை பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டைம் வந்து 6:10 ஆகிடுச்சு. ஆனால் வந்து இன்னும் வெளிச்சம் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். மூணாரில் இந்த டிசம்பரில் இப்படி இருக்குன்னா சென்னையில் வந்து இருட்டிக்கிட்டு இருக்கும். ஆனால் மூணாரில் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ ரொம்ப சில்னஸான கிளைமேட்டுக்கு நம்ம என்னென்னா டீ சாப்பிட்ணும் அப்படின்ட்டு டீயை வந்து இந்த மாதிரி கார்டன் செட்டப் போட்டிருக்காங்க. நீங்கள் ஈவினிங் வந்து இப்படி அழகாக உட்காரலாம். லைட்டெல்லாம் கூட போட்டுட்டாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணினோம். ஸோ இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. தேஜாய்க்கு பிடிச்ச ஃபிஷ் ஃபிங்கரும் சிக்கன் நகட்ஸும் இருக்குது. நாங்கள் வந்து சுட சுட டீ ஊற்றிட்டு தேஜாய் நீ அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சுட சுட சாயா, மூணார் சாயா. ஆக்சுவலாக இங்கே டீ தூள் நிறைய விளையுது இல்லையா. ஸோ இங்கே டீ எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மூணார் வந்தால் ஒரு டீ 2 டீ குடிக்கிற இடத்துல 3-4 டீ கூட குடிப்போம். எப்படி இருக்கு? சூப்பரா? சொல்ல முடியலையா? பரவாயில்ல சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இங்கே இருக்க அந்த டீ மனமே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு வழியாக வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டாச்சு. பாட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக குளிர் வந்து சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம் 6-10 வரையும் வெளிச்சமாக தானே இருந்தது. ஒரு அப்படியே டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு டீ சாப்பிட்டோமே, அப்போவே ஜிலு ஜிலுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து குளிர் ஹெவியாக இருக்குது. ரூம்குள்ளேயே செம்ம குளிராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபயர் போட்டு இப்படி நல்லா அப்படி குளிர் காயறது வந்து செம்ம சூப்பராக இருக்குது. தேஜுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்து கையெல்லாம் வந்து அப்படியே இதுவாகிடுச்சு, வரைச்சா மாதிரி. சார் வந்து இப்போது குளிர் காயறாரு. சார் நம்ம ரெடியா? நம்ம குளிர் காயலாமா? டான்ஸ் ஆடலாமா? ரெடி, ஸ்டார்ட் த மியூசிக். கேம்ப் ஃபயரில் குத்தாட்டம்லாம் போட்டு நல்லா குளிர் காஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ தான் பாடி கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிருக்கு. ஸோ பகலில் வந்து ரெஸ்டாரண்ட்டோட வியூ பார்த்தீங்க இல்லையா. அப்போ நைட்டில் பாருங்களேன், லைட்டெல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஜொலிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் வாக்கிங் போகிறதுக்கு நல்ல பிளேஸ் இருக்குது. சுற்றி சுற்றி எங்கே வேணாலும் வாக்கிங் போகலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. இதுதான் ரெஸ்டாரண்ட், பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட். இங்கே நீங்கள் எந்த டைம் வேணாலும் வந்து சாப்பிட்லாம். அலக்காட்டில் ஃபஸ்ட்டு நமக்காக வந்து ஸ்பெஷல் சிக்கன் வந்துருச்சு. இது வந்து நல்லா மொறுமுறு சிக்கன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜீரகம்லாம் போட்டு அப்படியே பார்க்கவே நார்மல் 65 மாதிரிலாம் இல்லை, இது ஃப்ரைடு சிக்கன் தான். ஆனால் இதை இவங்க வேறு மெத்தடில் செஞ்சுருக்காங்க. அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் அந்த செஃப் சொன்னார், சின்ன வெங்காயம் ஆனியன்லாம் போட்டு செய்கிறோன்ட்டு. அதில் வந்து என்னென்னா இந்த ஜீரகத்தை வந்து அப்படியே முழுசாக போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி சாப்பிடும்பொழுது க்ரன்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்கும் சிக்கன். நைட்டு டின்னர் வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ அலக்காட்டில் அது தனி சார்ஜஸ். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அண்ட் கேரளாவோட ஸ்பெஷல் அப்படின்னாலே மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வந்துருச்சு பாருங்க. இங்கே வந்து இந்த மாதிரி மீன் தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்து சப்பாத்தி வந்தாச்சு. அங்கே வந்து பரோட்டா இருக்குது. இங்கே வந்து கேரளாவில் பரோட்டா அண்ட் வந்து மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. நாமளும் வந்து கேரளா ஃபுட்டையே ட்ரை பண்ணுவோம் இதே மெத்தடில். கேரளாவோட மீன் குழம்பு வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், குடம்புளிலாம் போட்டு வைப்பாங்க. உங்கள் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் மெனு. நைட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணது இவ்வளோ தான். காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அப்படியே ரூமெல்லாம் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். ஸோ நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆயாச்சு. தேஜா மட்டும் நான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியாலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் என்ன டைப் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இதுதான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. இங்கே ஃப்ளவர் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டயே விளையிற ஃப்ளவர் இதெல்லாம் இங்கே சுற்றி நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த டேரிலாம் கூட இங்கே இருக்குது, அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ரிசப்ஷனில் நம்ம கொஞ்சம் நேரம் ஷோஃபாலாம் உட்காரத்துக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்கனி வியூ இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து ரூம்ஸ்லாம் அலாட் பண்ணுற வரையும் இங்கே வந்து இப்படி பால்கனியில் உட்காந்து அழகாக இப்படி வந்து நேச்சுரல் சீன்லாம் பார்க்கலாம். காலையில் எப்படி இருக்குது பாருங்களேன்.
ரிலாக்ஸேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் தான் சூஸ் பண்ணணும். இந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங் பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள் வரிசையாக கார் நிற்குது. இன்னும் கூட மேலெல்லாம் ஏற்றி கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ரெசார்ட் தான். ஸோ இங்கே வந்து ரிசப்ஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் டைப்பில் ரூம்ஸ் இருக்குது. நான் இங்கே தான் எடுத்திருக்கேன். அதுவும் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற தகவலை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. வாங்க சொல்கிறேன். ஸோ இப்போ வந்திருக்க இந்த டீலக்ஸ் ரூமு 4000 rupeesக்கு கிடைக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமா? என்னம்மா சொல்ற? இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ரூம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டீலக்ஸ் ரூம் தான். நல்லா கட்டில்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தாராளமாக இது வந்து கிங் சைஸ் பெட்டு. நல்லா சூப்பராக நைட்டு சம்மத்தியாக தூங்கணும் அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து சோஃபாஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பால்கனி வியூ பாருங்கள் செம்மத்தியாக இருக்கும். இங்கே வாங்க, இந்த பால்கனிக்காகவே வந்து இங்கே இருக்க இந்த ரெசார்ட்டில் தங்கலாம். இங்கே இருந்து அப்படியே உட்காந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம். தலைவர் எந்திரிச்சு வந்துட்டாரு. அங்கே பாருங்கள் பார்க்கில் விளையாடிட்டு இருக்காரு. நல்ல நேற்று வந்து ஜுரம் வந்துருச்சு, அதனால் தூங்க விட்டுட்டோம் சார். ஸோ அப்படியே கிட்ஸ் எல்லாம் இங்கே விளையாடுறாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து இங்கே உட்காந்து கூட பார்த்துக்கலாம். இங்கே வந்து 2 இந்த மாதிரி இது மாதிரி போட்டிருக்காங்க சேர்ஸு. அண்ட் வந்து டீப்பாய் இருக்குது. நம்ம டீ சாப்பிடக்குள்ள உட்காந்து கூட அழகாக ரசித்து சாப்பிட்லாம். ஸோ இந்த ரூம் வந்து 4000 கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து உங்களுக்கு 20% வந்து நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு ஆஃபர் வேறு கொடுக்குறாங்க. இங்கே எல்லா ரூம்லேயுமே ஏசி இருக்குது. 24 hours வந்து ஹாட் வாட்டர் சர்வீஸ் இருக்குது. ஹாட் வாட்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உட்டன் இதில் அழகாக பண்ணி டிவி கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரேக்ஸ் கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்டர் பாட்டில், கிளாஸு, கப்பு, டீ தூள், அதுக்கப்புறம் வந்து சக்கரை, காஃபி தூள் இது எல்லாமே வச்சுட்டாங்க. ஒரு ஹாட் வாட்டர் கிட்டில் எல்லா ரூம்லேயுமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி. அண்ட் இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள். அழகாக வந்து நீட்டாக சூப்பராக நின்று நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இங்கே போட்டுக்கிறதுக்கு குளிரில் சில்லுன்னு இருக்கும் இல்லையா தர, இந்த மாதிரி செப்பல்ஸ் இருக்குது, சீப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். பாத்ரூம் எவ்வளோ பெரிய பாத்ரூம் பாருங்கள். செம்ம பெரிய பாத்ரூம், ரொம்ப நீட்டாக இருந்தது. எங்கள் ரூம் எடுக்கலான்னா எங்கள் ரூமும் இதே மாதிரி தான். இங்கே இருக்கிற 3 ரூம் டீலக்ஸ் ரூமும் இதே மாதிரி தான். எங்கள் ரூம் எல்லாம் கொஞ்சம் கலைச்சி போட்டோம். அதனால தான் நான் வந்து பக்கத்து ரூமை வந்து எடுத்து காட்டுறேன். பட் இதே சேம் ரூம் தான் டீலக்ஸ் எல்லாமே. பட் ஆனால் 4000 rupeesக்கு இவ்வளோ கிராண்டாக இப்படி ஒரு ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயம். இப்போ நம்ம வந்து டீலக்ஸ் ரூம்லாம் பார்த்தோம் இல்லையா, 4000 rupeesக்கு அவ்வளோ பெரிய ரூமான்ட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஓகே இந்த மாதிரி ரூம் இருந்தாலும் ஓகே, எனக்கு வில்லா டைப்பாக செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக இப்படி இருக்குது அழகாக. ஸோ இது எல்லாமே வில்லா டைப்பு. உங்களுக்கு கீழேயும் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையும் வில்லா டைப்பில் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே ஒரே மாடல் தான். நான் அதில் ஒரு ரூம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி நான் சொன்னேன் இல்லையா, இங்கே வாக்கிங் போகிறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து இங்கே எங்கே வேணாலும் வாக்கிங் போகலாம். இங்கே ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து ஐயோ நல்லா இருக்கேன் எந்த ஃப்ளவரை பிக்கிறதுன்னு தெரியல. அந்த சைடில் வந்து டேரிலாம் இருக்குது, அதெல்லாம் கூட காட்டுறேன் நான். இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸை வச்சு தான் இவங்க எல்லாமே டெக்கரேட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிறது இந்த ரூம் தான். வாங்க பார்க்கலாம். வாவ் செம்ம சூப்பராக இருக்கே. ஐயோ ஹால் பாருங்களேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5-6 பேர் வந்தால் கூட எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு படுத்துக்கலாம் போலவே. இங்கே ஃபுல்லாக ஹால் அவ்வளோ பெருசாக இருக்குது. வாவ், அங்கே எக்ஸ்ட்ரா பெட்டுன்னு சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டு இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து சோஃபாஸ், டீப்பாய் எல்லாமே போட்டிருக்காங்க. நம்ம வந்து டீலக்ஸ் ரூமில் பார்த்த மாதிரி தான் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி உடன் ஒர்க்கில் சூப்பராக ரேக் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே ஏசி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து எப்போ வெயில் அடிக்கும் எப்போ மழை பெய்யணும் தெரியாது. அதனால் அவங்க எல்லா ரூம்லேயுமே ஏசியும் கொடுத்துருக்காங்க. பெட்டு எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான், சேம் அந்த கிங் சைஸில் சூப்பராக நீட்டான பெட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடு வந்து நம்ம டீலக்ஸ் ரூமில் பார்த்த மாதிரி இல்லை. இதில் வந்து இந்த சைடு நல்லா பெரிய ஒரு கண்ணாடி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வைக்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அதில் இருக்க மாதிரி தான். இதுலேயும் பால்கனி இங்கே பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து இங்கேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் பார்க்குற மாதிரி பால்கனி வியூவில் அழகாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம வந்து டீ சாப்பிட்டுக்கிட்டோ இல்லை வந்து சும்மா உட்காந்தோ இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பாத்ரூம் டைப்பு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம டீலக்ஸில் வேறு மாதிரி பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து இந்த கிளாஸ் டோர் மாதிரி இப்படி தடுத்துட்டு டாய்லெட்டுக்கு தனியாகவும் குளிக்கிற இடம் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆஸ் யூஷுவல் வந்து ஷாம்பு, அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் எல்லாம் சேமாக எல்லா ரூமுக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வில்லா டைப்பில் வந்து ரூம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே நிறைய வில்லா இருக்குது. அது எல்லாமே ஒரே டைப்பில் தான் இருக்குது. இதில் ஒரு இன்டர் கனெக்டிங் ரூமும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் யாராவது ஒரு 2 ஜாயின்ட் ஃபேமிலி வரீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இன்டர் கனெக்டிங் ரூம். இதில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து தங்கிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வரீங்க இல்லை வந்து ரிலேட்டிவோட வரீங்க 2 ஃபேமிலி அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் கிங் சைஸ் பெட்டு, உங்களுக்கு வந்து உட்டன் ரேக்கு அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட கனெக்டிங் ரூமு இந்த சைடு இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பரா. வாவ்,
இல்லை செம்ம சூப்பரான ரூமு. நீங்கள் இப்போ வரும்பொழுது என்னென்னா நீங்கள் ரிலேட்டிவ் வேறு இடத்துல எங்கேயாவது தங்கிட்டு இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஹலோ அப்படின்னு தட்டி நீங்கள் பேசிக்கலாம். இதுக்கு 2 இதுவும் இருக்குது. இந்த சைடும் உங்களுக்கு வந்து வழி இருக்குது. நீங்கள் சப்போஸ் இப்படி போகணும் அப்படின்னாலும் போகலாம். அந்த ரூமுக்கும் வந்து இந்த சைடு தனியாக வழி கொடுத்துருக்காங்க. நான் இங்கே டேரி பூலாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கிறது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒயிட் டேரி இருக்கா அழகழகா. அப்படியே வந்தோன்னா இங்கே வாங்க, இங்கே வந்து ரெட் கலர் டேரி பூத்துருக்கு பாருங்கள். வாவ், அழகாக இருக்குல்ல. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கலர் கலராக டேரி தான் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் வாங்க ரோசஸ் கூட இருக்குது. இங்கே இந்த ரோஸ் இருக்குது, ஒயிட் கலர் ரோஸ் இருக்குது. இது வந்து பிங்க் கலர் ரோஸு இந்த சைடு. என் பேர் வந்து கோகுல் தான். ഞാൻ இந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் தான். நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து மூணாறுன்னு ஒரு 1 hour ஜேர்னி இருக்குது டோட்டலாக. ஏன்னா அந்த 1 hour ஜேர்னிக்குள்ள உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ண முடியும். இந்த கேப் ரோடு அந்த மாதிரி பிளேஸ் இருக்குங்க. சின்ன கனால் அதுதான் அந்த பிளேஸோட ப்ராப்பராக நேம் வருது. அந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் எல்லாம் கண்டு அந்த வேலையில் உங்களுக்கு லேசரில் வந்து ஏற முடியும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 3 types of rooms இருக்குது டோட்டலாக. ஒன்று வந்து டீலக்ஸ் பூல்லியோ ரூம் தான். அதுக்கு நமக்கு ஒரு 4000 ரேட் வந்துடும். പിന്നെ அதுக்கப்புறம் நமக்கு வருது வேல்யூ வியூ கோட்டேஜ் தான். வேல்யூ வியூ கோட்டேஜ் வந்து ஒரு ப்ரீமியம் கோட்டேஜாக இருக்கும். அதுകൊണ്ട് நமக்கு ஒரு 3 packs வரை மேக்ஸிமம் ஸ்டே பண்ண மாதிரி தான் அது பண்ணி வச்சிருக்கு. அதுக்கு நமக்கு ரேட் வருது வந்து 2 packsக்கு நமக்கு ஒரு 5000 ரேஞ்சில் பண்ணி கொடுக்கலாம். പിന്നെ வருது நமக்கு காடம் வேல்யூ வியூ தான் வருது. காடம் வேல்யூ வியூ கோட்டேஜ் வந்து அது நமக்கு ஒரு 5500 ரேட்டில் பண்ணி கொடுக்கலாம். நமக்கு இந்த ரூமில் எல்லாமே வந்து இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் பல்காக ரூம் ஏதாவது புக் பண்ண அரௌண்ட் ஒரு 4-5 ரூம் ஏதாவது புக் பண்ணிச்சா நம்ம கேம்ப் ஃபேர் அது எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி தரலாம். நம்ம அகிலா கண்ணன் വ്ളോഗ്സ് அந்த சேனல் ப்ரிஃபர் வந்த கெஸ்ட்டுக்கு நம்ம 20% ஃபிக்ஸட் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு நம்ம ரெடியாக இருக்குது. നിങ്ങൾക്ക് கால் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி தான், புஃபேயில் போட்டிருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாமா? ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஸ்பெஷல் அந்த பழம்புரி பஜ்ஜி இருக்கும் இல்லையா, அது போட்டிருக்காங்க. அடுத்து அழகாக இந்த மாதிரி மண்பானையில் தேங்காய் சட்னி வச்சுருக்காங்க. இதில் வந்து இட்லி, இது வந்து தோசை, இது வந்து சாம்பார். கேரளாவோட ஸ்பெஷல் எண்டு அம்மே எனக்கு பிடிச்ச புட்டு. எனக்கு புட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் செய்ய தெரியாது. கடலைக்கறி, புட்டுக்கு காம்பினேஷன் கடலைக்கறி. இன்னைக்கு ஒரு புடி. ஆயத்தோட அடைஞ்சிருச்சா. அப்புறம் என்ன இருக்குன்னா பூரி, அப்புறம் வந்து இது உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு மேட்சா. அண்ட் வந்து பாயில்டு எக்கு இங்கே வச்சுருக்காங்க. இது காஃபி டீ இங்கே வந்து இதில் ஊற்றி வச்சுட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து ப்ரெட் இருக்குது, இது ஜாம் அண்ட் வந்து பட்டர் இருக்குது. ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, ஃப்ரூட் சாலட் மாதிரி. கெலாக்ஸில் 2 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வெல்கம் ஜூஸ் வந்து பைனாப்பிள் இருக்குது. ஸோ இவ்வளோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வரும்பொழுது க்ரௌட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. ஆனால் என்னென்னா புஃபேல இருக்காது, உங்களுக்கு அலக்கார்டில் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. பஃபேல நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. பட் நான் எனக்கு தேவையானதெல்லாம் அப்படியே தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அடா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கே, சாஃப்டாக. சாம்பார்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊர் சாம்பார் மாதிரி தான் வைக்கிறாங்க, நல்லா திக்காக பீன்ஸு எல்லா காயும் போட்டு. இந்த பழம்புரி பஜ்ஜி சூப்பராக இருக்குது. பழம்புரி பஜ்ஜினா நான் ரொம்ப தொலைதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, நல்லா ஷார்ப்பாக கிறிஸ்பினஸாக சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்னோடய ஸ்பெஷல் புட்டு. ஆஹா, உள்ள ஃபுல்லாக தேங்காய் பூவாக இருக்குது. எங்கே புட்டு எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரில. அப்படி கடலைக்கறியோட, அதுவும் இங்கே கேரளாவில் கடலைக்கறி வந்து கறி குழம்பு மாதிரி செய்வாங்க. நல்லா நான் சொன்னேன் இல்லையா, அவங்க செய்கிற அந்த மூக்கடலை கிரேவி வந்து நல்லா நான்வெஜ் கிரேவி மாதிரியே இருக்கும், சூப்பராக இருந்தது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டின்னர் கூட நம்ம வந்து நமக்கு தேவையானது அலக்காட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து மெனுவாக சொல்லி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 4000 ருபீஸ்க்கு நல்ல ஒரு கிராண்டான ரூமு, ஸ்விம்மிங் பூல், கிட்ஸ் ப்ளே ஏரியான்ட்டு இவ்வளோ வசதியோட நல்லா அந்த மலையெல்லாம் பார்த்த வியூவில் வந்து அழகாக வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். எந்த ஹாலிடேவாக இருந்தாலும் நீங்கள் மூணார் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா லேசரின்ல ஸ்டே பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வேறு வாங்கி கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேஜு.